செட்டிநாடு குழுமத்துக்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி உள்ளனர். கடந்த சில மாதங்களாக செட்டிநாடு குழுமம் சொத்துக்கள் தொடர்பாக எம் ராமசாமிக்கும் அவரது வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது. இதனிடையே செவ்வாயன்று எம் ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்து ஐயப்பன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். தனக்கு அவர் இறுதிச் சடங்கு செய்யக்கூடாது, தனது சொத்துக்கள் குறித்து உயில் எழுதி வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதன்கிழமையன்று செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான செட்டிநாடு சிமெண்ட்ஸ், கேளம்பாக்கம் ஹெல்த் சிட்டி மருத்துவமனை, கண்ணாடிகள் தயாரிக்க உதவும் சிலிக்காவை தயாரிக்கும் MPF சிலிக்கா நிறுவனம், செட்டிநாடு லாரி கப்பல் நிறுவனம், ஜவுளி நிறுவனம், வின்பவர் செட்டிநாடு பல்கலை என்று 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் தமிழகத்தில் 35 இடங்களிலும், ஆந்திரா மற்றும் மும்பையில் தலா 2 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கடந்த 6 ஆண்டுகளாக முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற காரணத்தால் இந்த சோதனை நடப்பதாகவும், ராமசாமி ஐயப்பன் இடையிலான பிரச்சினைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.